ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 யூனிட் ஓடலாம் அல்லது 20 யூனிட் ஓடலாம். ஒரு பெரிய வீடாக இருக்குது, ஒரு 50 யூனிட் கூட ஓடலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு 1300 யூனிட் ஓடுமா? அந்த மாதிரி தான் ஓடி இருக்கு. வாங்க காமிக்கிறேன். கஸ்டமர் லெஜர் ஓப்பன் பண்ணி ஒரு பில் டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மீட்டர் சீரியல் நம்பர் பார்த்துக்குங்க. ஓகேவா? வேறு மீட்டர் காமிச்சிடக்கூடாதுல்ல, அதனால் மீட்டர் சீரியல் நம்பர் பார்த்துக்குங்க. அடுத்தது கடைசியாக உங்களுக்கு எடுத்த அந்த ரீடிங் பார்த்துக்குங்க. 25/7. அப்போ அவருடைய கேடபிள்யூஹெச் எவ்வளோ இருக்குங்க? 72,100. சரியா? 25/7 தான் இவங்க எடுத்திருக்காங்க. இப்போ நான் மீட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இபி மீட்டரில் லெஜருடைய சீரியல் நம்பர் சேமாக இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய இந்த தேதியை பார்த்துக்கலாம். 31/7/2026 இன்றைக்கி. அடுத்தது இந்த மீட்டரில் இருக்கக்கூடிய எம்டி, கிலோவாட் எம்டி நம்ம பார்த்துக்கலாம். போன மாதம் எம்டியை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இது வரைக்கும் இந்த மீட்டரில் ஓடி இருக்கக்கூடிய அந்த கேடபிள்யூஹெச்சை நம்ம பார்த்துக்கலாம். இது நாள் வரைக்கும் மீட்டரில் ஓடி இருக்கக்கூடிய அந்த கேடபிள்யூஹெச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 81,516. போன மாதம் அவங்க ரீடிங் எடுத்தப்போ இருந்த கேடபிள்யூஹெச் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் -72,100. அதாவது 9,416 யூனிட் ஓடினதான் சொல்லியிருக்காங்க. வகுத்தல் 7. அப்போ 1345 யூனிட் ஓடினதா கணக்கு வருது. இந்த 1345 யூனிட் யாருக்குமே ஓடாது. இந்த இபி மீட்டர் ஃபால்ட் ஆனதுனால தான் இவங்க இவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு.